ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ் நெஸ்ட் சேனல். வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த vlogல நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேச போகிறோம். ப்ளஸ் நேற்று மண்டே ஈவினிங் 5 PM இன்றைக்கி மார்னிங் 9 AM வரைக்கும் என்னோடய நைட் அண்ட் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. வித்தவுட் எனி டிலே வாங்க vlogக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற நிறைய யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் இன் ஹோம் மேக்கர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கர்ஸ்க்கு செல்ஃப் லவ் இருக்கணும், செல்ஃப் கேர் வந்து நம்மளை பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க vlog பார்த்துக்கிட்டே நம்ம வந்து செல்ஃப் கேர்னால் என்ன, செல்ஃப் லவ்னால் என்ன, நம்ம எப்படி நம்மளை லவ் பண்ணுறது, நம்ம எப்படி நம்மளை கேர் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே vlogக்குள்ளார போகலாமா? இந்த vlog நேற்று ஈவினிங் 5 PMலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பால் காய வச்சுட்டு பால் எடுத்து வச்சுட்டு ஸோ நைட் டின்னருக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சப்பாத்தி பிளான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் மார்னிங் வச்ச சாம்பார் வந்து அப்படியே இருந்தது. எப்போவுமே வந்து நான் நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப மெனக்கெட்டுக்க மாட்டேன். வேறஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் வந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணி, ரொம்ப நியூட்ரிஷியஸாக, ரொம்ப ஹெல்த்தியாக பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ நைட் டின்னர் வந்து எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக இருந்தாலே ஓகேன்னு நினப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கும் பையனுக்கும் சப்பாத்தியும், ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஹீட் ஆகிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். ஸோ அவருக்காக ஒரே ஒரு கப்பில் வந்து ரைஸும் வச்சுட்டேன். ஸோ மார்னிங் செஞ்ச அதே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாரை வச்சு நாங்கள் வந்து சிம்பிளாக டின்னர் முடிச்சிட்டோம். பிரீத்தி ஜோடியாக் ஆட்டா நீடர் வச்சு நான் 3 cups ஆஃப் கோதுமை மாவை வந்து சப்பாத்தி போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க செல்ஃப் கேர் இன் ஹோம் மேக்கர்ஸ் ரொம்ப முக்கியமாக அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த என்ன சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக வழக்கத்தில் வந்த அந்த ஒரு வெக்காபுலரி தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்மளையே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஹோம் மேக்கரும் மாறி ஹோம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுச்சிங்க. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்? அப்படி தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஹோம் மேக்கர் அப்படிங்கிறதும் மாறி இப்போ ஹோம் எக்ஸிக்யூட்டிவ் ஆகிடுச்சு. ஏன் அதை எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விதத்துலேயுமே ஹோம் மேக்கிங் வந்து ஒரு குறைச்சலான வேலையே கிடையாது. ஆண்கள் எப்படி வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வந்து பிரெட் வின்னராக இருக்காங்களோ, அதை விட ரொம்ப கஷ்டமான ஜாப் தான் வந்து நம்ம ஹோம் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறதுங்க. இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்ஃப் கேர் அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளார நம்ம நிறைய வேலைங்க செய்கிறோம். ஹஸ்பண்ட்க்கு லஞ்ச் பேக் பண்ணுறோம், ஹஸ்பண்ட்க்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து வைக்கிறோம், குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம், அவங்களுக்கு ஊட்டி விடுறோம், பாக்ஸ் பேக் பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் அடுக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், வீட்டை வந்து ஒரு ஏஸ்தட்டிக்காக மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை கவனிச்சிக்கிறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும், எதை வந்து பின்னாடி முடிக்கணும். ஸோ தேட் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு மீ டைம் எடுத்துக்கிறது, உங்களுக்காக ஒரு ஒரு ஹேர் கேர் பண்ணிக்கிறது, ஒரு ஸ்கின் கேர் பண்ணிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு 5 to 10 minutes வந்து ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒதுக்குறதுக்கு, இதுக்கு தான் வந்து நீங்கள் அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட மீ டைம் எடுத்துக்கிறதுக்காக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஷார்ட்டாக நம்ம செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செல்ஃப் கேர், இந்த மீ டைம் இதெல்லாம் வந்து ஒரு ஹோம் மேக்கருக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வி பார்த்துட்ருக்கிற கொஞ்சம் பேருக்கு வரலாம். கண்டிப்பாக தேவை. அஃப்கோர்ஸ் தேவை 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 100% தேவை. ஏன் தேவை அப்படிங்கிறத வந்து நீங்களே ஃபஸ்ட்டு போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. நின்றுட்டு நான் எல்லாருக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன், வீட்டில் வந்து ஹஸ்பண்டை கவனிச்சிக்கிறேன், குழந்தைய கவனிச்சிக்கிறேன், வீட்டில் இருக்க பெரியவங்கள பார்த்துக்கிறேன், வீடை சுத்தம் பண்ணுறேன், ரொட்டீனாக வந்து இந்த பூஜாஸ் பண்ணுறேன், அந்த பூஜாஸ் பண்ணுறேன், நிறைய வேலைகள் வந்து நான் அடுத்தவங்களுக்காக செய்கிறேன், எனக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மீ டைம் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்துக்காமல் இருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு ஃபஸ்ட்டு எனக்கு நான் செல்ஃப் கேர் பண்ணிக்கணுமா,
நான் ஐ தட் மச் வர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கேள்வியே கேட்க வேண்டாம். நானே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப வர்த்தி. நம்ம ஒரு நாள் வந்து உடம்பு முடியாமல் படுத்தோம் அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஹஸ்பண்டோட டே எப்படி இருக்கும்? ஹோட்டலில் சாப்பாடு வாங்கணும், பிள்ளைங்களுக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அவரும் லஞ்ச் வெளியில் அரேஞ்ச் பண்ணிக்கணும், பசங்களுக்கும் லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, சம்ஹவ் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி வர்ற எவ்வளோ பின்விளைவுகளை சந்திக்கணும். மேபி அது வந்து அசிடிட்டி க்ரியேட் பண்ணலாம். வீட்டு சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒத்துக்காமல் போகலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு 2 டேஸ் வந்து ஒரு நாளில் வந்து எத்தனை டைம் நம்ம சிங்கில் இருக்கிற பாத்திரத்தை வந்து வாஷ் பண்ணி வைப்போம்? மினிமம் ஒரு 5 டைம்ஸாவது வாஷ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து கிச்சனை நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை நம்ம ஒரு 2 டைம் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கு உள்ளார போய் ஒரு பிளேட்டும் ஒரு டம்ளரும் ஒரு ஸ்பூனும் தேடி எடுக்கிறதே ஒரு பெரிய போராட்டம் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு நாள் வந்து நம்மளோட ரொட்டீன்லேருந்து தவறி உடம்பு முடியாமல் படுத்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து வீடே தலைகீழாக மாறிடும். இனியும் எவ்வளோ விஷயம் இருக்குது. ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறது, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதுன்னு எவ்வளோ விஷயம் இருக்குது. செல்ஃப் கேரை பற்றி பேசிட்டே வாங்க. நான் என்னோடய செல்ஃப் கேருக்காக பாதாம் பிசின் வந்து கொஞ்சம் கப்பில் ஊற வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு பாதாம் பிசின் எடுத்து, அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூனில் போட்டுட்டு, அப்புறம் தண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக நிறச்சி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அர்லி மார்னிங் அதை வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுல் வந்து சோக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன், நாளைக்கு காலையில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்காக. இது எனக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற ஒரு வேல்யூபிளான 10 மினிட்ஸ். ஸோ பெண்கள் எதுக்காக செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்? செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுனால நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருப்போம். மென்டல் வெல்பீயிங் நமக்கு நல்லா இருக்கும். நம்மளோட எமோஷ்னல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படின்னும் போது நம்மளால் ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக முடியும். ஸோ தட் நாம் வந்து எல்லா விதத்துலேயும் ஆரோக்கியமாக இருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம கணவர், நம்ம பிள்ளைகள், நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க, ஸோ எல்லாரையுமே வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கான ஸ்டாமினா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ பையனுக்கு சப்பாத்தி கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அவரோட ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு, அவரோட பேகெல்லாம் எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு படுக்க போயிட்டாரு. நானும் கொஞ்சம் துவைச்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு, எனக்கு பெருசாக பசி ஒன்றும் தெரிஞ்சிக்கல. ஸோ நான் நைட்டு சாப்பிடலை. ஈவினிங் வந்து ஒரு பொமோகிரானேட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் குடித்தேன். எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ இதோட வந்து என்னோடய நைட் ரொட்டீன் முடிஞ்சது. மார்னிங் தேவையான காய்கறி எல்லாம் எடுத்து வெட்டி வச்சுட்டு, வெங்காயம் பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு, நான் வந்து 9:00 பெட்டுக்கு வந்தாச்சு. செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஒரு எலாபரேட்டான டாப்பிக்குங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விலாக்ஸில் பேச போகிறோம். செல்ஃப் கேரில் நிறைய விஷயம் வருது. அதெல்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைசிங் அவர் ஃபிசிக்கல் ஹெல்த். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஹைட்ரேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்ம உடலுக்கு தேவையான பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா தேவையான அளவு ரெஸ்ட் எடுக்கிறது. ரெஸ்ட் அப்படிங்கிறது மினிமம் 7 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப தேவை. ஸோ அதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான டயட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணுறது, மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக எப்படி வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத வச்சுக்கலாம். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஹாபீஸை பர்சியூ பண்ணுறது, கோல் செட் பண்ணுறது, நம்மளோட ஸ்பேஸை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, ப்ளஸ் வந்து டிஜிட்டல் டீடாக்ஸ் அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒரு டாப்பிக்காக ஒரு விலாகில் பேசிக்கிட்டே போகலாம். இந்த டே வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன். இன்றைக்கி மார்னிங் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து சொரக்காயில் ஒரு கூட்டு சிம்பிளாக வச்சுட்டு, இன்றைக்கி வந்து டியூஸ்டே இல்லைங்களா, ஸோ நான்வெஜ் எதுவும் சமைக்கலை. ஃபிஷ் மசால் போட்டு வச்சது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது. பட் இன்றைக்கி நாங்கள் சமைக்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து சிம்பிளாக லஞ்சுக்கு வந்து ரைஸும் சொரக்காய் வந்து பாசிப்பருப்பு போட்டு ஒரு கூட்டும் வச்சுட்டு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சம்பா கோதுமை ரவா கிச்சடி, பட்டாணி, கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஃபுல்லாக வந்து ஹோல்சமாக வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக தான் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து மார்னிங் உரித்து வச்ச ஆனியன்லாம் எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு அடுப்பில் வந்து நாங்கள் சாதம் வந்து வடித்து தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த சாதம் வந்து ஒரு அடுப்பில் வச்சுட்டேன். 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் என்னோடது. ஸோ ஒரு ஒரு அடுப்பில்
சாதம் வச்சுட்டேன். அது பாட்டில் பாயில் ஆகிட்டுருக்குது. இன்னொரு அடுப்பில் வந்து ஒன்றுத்தில் வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி சொரக்காய் கூட்டும், இன்னொன்றுத்தில் ஒன் பாட் ரெசிபி மாதிரி கோதுமை ரவா கிச்சடியும் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி செல்ஃப் கேர் டாப்பிக்கில் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம 4 விஷயம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாடியை வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது. பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம உடல் எடைக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம காலையிலேருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம எவ்ரி 20 கேஜியாக டிவைட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 60 கேஜி இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 60 கேஜியை 20 பிரித்தா எத்தனை வருது? 3 டைம்ஸ் வரும். 20 கேஜி, 40 கேஜி, 60 கேஜி அந்த மாதிரி 3 டைம்ஸ் வரும். ஸோ ஒரு ஈச் 20 கேஜிக்கும் வந்து நீங்கள் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் இன்டேக் கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களோட ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அது கரெக்டாக வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் பண்ணி மெட்டபலைஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து யூரினாக வெளியே போயிட்டு உங்களுக்கு வாட்டர் பேலன்ஸ் வந்து பாடியில் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜான கேல்குலேஷன் தான். அதே மாதிரி ஐடியலான பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. ஐடியலான பாடி வெயிட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு சிம்பிளான கேல்குலேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஒரு 60 கேஜி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 60 கேஜி இருக்கீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து 160 இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 140 சென்டிமீட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த 140 சென்டிமீட்டர்லேருந்து 100 மைனஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ வருது? 40 மட்டும்தான் வருது. ஸோ அவங்களோட ஐடியல் பாடி வெயிட் என்னவாக இருக்கணும்னா 40 to 45 கேஜி அவ்வளோதான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆகிட்டு போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னா ஓபிஸ் கேட்டகரியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு ஐடியலான பாடி வெயிட் மெயின்டைன் பண்ணிடுது. அப்புறம் வந்து ஹைட்ரேஷன் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் எவ்வளோ உங்கள் செல்ஃப் கேர் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கோங்கன்னு. இப்போது அதே மாதிரி தான் இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்டுக்குங்க. எத்தனை ஹோம் மேக்கர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்களா இருக்கட்டும், பார்க்காதவங்களா இருக்கட்டும், கரெக்டாக நான் 7 to 9 hours வந்து நான் கம்பல்சரி தூங்குறேன் அப்படின்னு சொல்கிற ஹோம் மேக்கர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப கம்மி தான். 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100ல் வந்து ஒரு 10லேருந்து 20 பேர் தாங்க கரெக்டாக 8 hours தூங்குவாங்க. கண்டிப்பாக நிறைய விமென்ஸ் வந்து நிறைய காரணங்களுக்காக ஒழுங்கான தூக்கம் இல்லாமல் நிறைய டிசீஸ் வர வச்சுக்கிறாங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் வந்து நிறைய தைராய்டு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறைய பேருக்கு சரியான தூக்கம் இல்லாததுனால தான் வருது. நிறைய விஷயத்துக்காக தூங்குறதில்ல. எனக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லைன்னு கொஞ்சம் பேர் தூங்குறதில்ல. எனக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேருந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் பேர் தூங்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக அடிக்கிட்டே போகலாம். நிறைய இருக்குது, நம்ம ஃப்யூச்சர் வ்ளாக்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய கவலைகளால் தூங்காமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அடிக்குவேட்டான ஸ்லீப் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 8 to 9 hours ஆஃப் ஸ்லீப் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். வேறஸ் மினிமம் ஆஃப் 7 hours ஆஃப் ஸ்லீப் ஆகுது நம்மளுக்கு ஹோம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக எந்திரிச்சு ஒரு நல்ல ஃபீலிங்கோட, ஒரு அன்போட, பாசத்தோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஒரு ப்ரொடக்டிவான ஹோம் மேக்கராக நம்மளால் இருக்க முடியும். தூக்கம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ நெக்ஸ்ட் டே வந்து ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முந்தின நாள் பிளான் பண்ணிவிட்டு பிளானிங்க்கே நீங்கள் நைட் 11 வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் படுத்து பாருங்களேன். காலையில் நீங்கள் நினச்ச அந்த 4 5 உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் போட்ட எல்லா ப்ரீ பிளானுமே வந்து நாசமாக ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ரீ பிளான் பண்ணுறதா இருந்தாலும் நைட்டு ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே எல்லா பிளானிங்கும் முடிச்சிடுங்க. பசங்க வந்தப்புறம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இல்லை அவங்களுக்கு ஏதாவது டியூஷன் அனுப்பணுன்னா அனுப்பிட்டு ஸோ வீட்டில் இருக்கிற மற்ற குட்டி குட்டி வேலை ப்ரீ ப்ரெப் நெக்ஸ்ட் டேக்குள்ளதெல்லாம் பண்ணி வச்சுட்டு 8 பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு 9 நீங்களும் சாப்பிட்டுட்டு 9 பெட்டுக்கு போயிடுங்க.
9 நீங்கள் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ஷூர் தட் நீங்கள் இந்த டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாமே மொபைலு, டேபு, கம்ப்யூட்டர், டிவி இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து தூரமாக வச்சுருங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து 9 வந்து படுத்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ பெட்ரூமில் லைட்டெல்லாம் வந்து ஈவினிங் ஒரு 8 எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. 6 ஆன் பண்ணுறீங்களா வீட்டில் எல்லா லைட்டும், 8 எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ரூம்குள்ளே நுழையும் போதே வந்து நல்லா தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ வந்த உடனே நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக தூங்கி எந்திரிச்சிடுங்க. படுத்த உடனே தூக்கம் வர்றதெல்லாம் வந்து ஒரு வரம். அதை வந்து நாம் தான் வர வச்சுக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறோம், என்னை யாரும் நிம்மதியாக வச்சுனில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நம்மளை செல்ஃபாக நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளை வந்து நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, நம்மளை வந்து நம்ம கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, யாரும் நமக்காக டைம் ஒதுக்க தேவையில்லை. நமக்காக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஒதுக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறத வந்து நம்ம கண்கூட பார்க்கலாம். ஸோ அடிக்வேட்டான ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பசங்க வந்து கிட்ஸ் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் வரைக்கும் தூங்கலாம். நம்ம வந்து 9 போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக 4 AM எந்திரிச்சு நம்மளோட மார்னிங் ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு, பசங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு, ப்ளஸ் வீட்டெல்லாம் வந்து சீக்கிரமாகவே சுத்தம் பண்ணிவிட்டு 9 மார்னிங்லாம் வந்து நம்ம எல்லா கிச்சன் வேலையும் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஃப்ரீ ஆகிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 8 என் வீட்டில் வேலை முடிஞ்சிடும். பிகாஸ் இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும். ஸோ 8:30க்கெலாம் நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வாக்கிங் போயிடுவேன். ஸோ நமக்காக எக்ஸசைஸ் பண்ணுறத பற்றி பேசுவோம். எக்ஸசைஸ் வந்து எடுத்த உடனே எல்லாராலையும் பண்ண முடியாது. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க, பார்க்காதவங்க, எத்தனை பேர் உங்களுக்கான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்குறேங்க, அதுவே எனக்கு பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து நமக்காக நம்ம கை வீசி ஃப்ரீயாக நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் எத்தனை பேர் நம்ம போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்களே உங்களுக்கு கேள்வியாக கேட்டுக்கோங்க. நான் இது 10ல் 2 பேர் தான் இதை செய்வாங்கன்றதை நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்லுவேன். இப்போ வந்து செல்ஃப் கேர் பற்றின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கு. பட் ஸ்டில் அதை எத்தனை பேர் வந்து தனக்குன்னு டைம் எடுத்துக்கிட்டு தனக்குன்னு டைமை சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இப்போவுமே. ஸோ அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10K ஸ்டெப்ஸ் ஆஃப் வாக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மினிமம் 1/2 hour, 7K ஸ்டெப்ஸ்க்கு ஒரு 1/2 hour தேவை. 10K ஸ்டெப்ஸ்க்கு ஒரு 1 to 1.5 hours தேவை. ஸோ அந்த 1 to 1.5 hours உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து இல்லை அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்னது உண்மை தான், நாங்கள் எனக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்றவங்களும் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மையாக பொய்யான்னு நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். செல்ஃப் கேர்ன்றது ஒரு பெரிய எலாபரேட்டான டாபிக். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி நான் வந்து இதில் நான் சொன்ன நிறைய லிஸ்ட் ஆஃப் திங்ஸில் வந்து ஒன்று பற்றியும் நான் இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போக போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நிம்மதியாக தூங்குறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இனிமேல் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ தட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் சுரக்காய் கூட்டு ஒரு குக்கரில் செஞ்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நான் என்னென்ன கொடுத்தேன், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னென்ன பேக் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்னிங் ஷார்ட்ஸில் வந்திருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இன் டீட்டெயில் வீடியோ தான். உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு ரெசிபீஸ் வந்து இண்டிவிஜுவலாகவே செஞ்சு நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கேட்டிருந்தேன், மில்லட் ரெசிபீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டானது உங்களுக்கு வந்து செஞ்சு அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மில்லட் ரெசிபீஸோட
பிரியர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் பார்த்துட்டு ஓட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு நான் செய்கிற எல்லா மில்லட் ரெசிபீஸுமே வந்து வீடியோ பண்ணி அதையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம அடிக்குவேட்டாக நம்ம வந்து ஸ்லீப் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீப் அண்ட் வாக்கிங் இது 2 வந்து நம்ம வந்து கம்பல்சரி நம்ம யாருக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நம்ம வந்து தியாகம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம உடலை வந்து நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். நம்மளே நமக்காக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 1 hour வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இல்லாதப்போ நம்ம ஹஸ்பண்டோ நம்ம குழந்தைங்களோ நம்மளை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸோ நம்மளை கேர் பண்ணிக்கலன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நியாயமே இல்லாத ஒரு விஷயம். நம்மளை நம்ம கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஐடியலான வெயிட் மெயின்டைன் பண்ணோம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப தாராளமாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸ்கின் நல்ல க்ளோ ஆகிடும். நம்ம வந்து பேலன்ஸ்டான ஒரு டயட் எடுக்கும்போது நல்ல ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது நம்ம வந்து ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப க்ளோயியான ஸ்கின் இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுது, ஹேர் ஃபால் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி நல்ல ஹெல்த்து வந்து நமக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுவோம். நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ வந்து இன்னும் அர்லியாக எந்திரிச்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னும் அர்லியாக எந்திரிச்சிட்டு நம்ம ரொம்ப சீக்கிரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம லைஃப்பை கொண்டு போகும்போது நம்ம வந்து நம்ம டைமை நிறைய இம்ப்ரூவ் ஆகக்கூடிய லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக வந்து நம்ம அந்த டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். வீட்டில் இருந்தே வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணலாம். அவங்கள வந்து ப்ரொடக்டிவாக அவங்க வந்து கொண்டு போகலாம் அவங்க லைஃப் ஸ்டைலை. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகலாம். இது எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் தாங்க. ஸோ செல்ஃப் கேர் வந்து இன்னும் முடியலை. செல்ஃப் லவ் செல்ஃப் கேருங்கிறது ஒரு பெரிய எலாபரேட்டான டாபிக். நம்ம வந்து ஃப்யூச்சர் வ்ளாக்ஸ்லேயும் பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பேக் பண்ணி பையனுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. பையன் ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 10 minutes ஆஃப் ரீடிங் ப்ராக்டிஸ் நான் அவனுக்கு வந்து மார்னிங்கில் வந்து கொடுத்துட்ருக்குறேன். இந்த 10 minutes அவர் படித்து முடிச்சுட்டு தான், ரீடிங் முடிச்சுட்டு தான் அவர் எந்திரிச்சு வந்து அவர் ஸ்கூல் பஸ்க்கு போகணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் இந்த வருஷத்துலேருந்து. ஸோ இது மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் ரூல் நான் அவருக்காக வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு தேவையான பென்சில் எல்லாம் ஷார்ப் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு பேக் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு தான் வந்து அவர் வந்து தூங்க போகணும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல். அப்புறம் மார்னிங் எந்திரிச்சப்பறம் அவரோட வாட்டர் பாட்டிலை அவர் தான் ஃபில் பண்ணிக்கணும். 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடும்போது பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக, இன்னொரு வாட்டர் பாட்டில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. மார்னிங் அவர் ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிவிட்டு தான் வந்து சாப்பிடவே உட்காரணும். சாப்பிட உட்காரும்போது மார்னிங் வந்து நான் அவரவே சாப்பிட சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுருவார். ஸோ நான் வந்து நானாக கொடுத்தா வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளார போயிடும். ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என் பையனுக்கு வந்து நான் எந்த குறையுமே வைக்கலை அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கும் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான டயட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு நம்ம கணவருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ சம்டைம்ஸ் பசங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது ஹஸ்பண்ட்ஸ்க்கு சம்டைம்ஸ் ரெசிபிஸ் பிடிக்காது. ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களை ஏதாவது கமெண்ட் பண்ணாலுமே வந்து நீங்கள் ரொம்ப கில்ட்டியாலாம் எதுவும் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஆரோக்கியமாக சமைச்சு கொடுத்துருக்கீங்க, அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கலாம். காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஒரு ஒரு 1 month 2 months கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கே பழகிடும். ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜியை பார்த்து அவங்களே வந்து ஓகே ஃபைன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அடாப்ட் ஆகிடுவாங்க. பழக பழக பாலும் புளிச்சிரும். ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு ஜோக்கில் வரும் இல்லைங்களா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுவே பழகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. செல்ஃப் கேர் நிறைய பண்ணுங்கள், செல்ஃப் லவ் நிறைய பண்ணுங்கள். ஸோ தட்
உங்கள் லைஃப்பும் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப அழகாக, ரொம்ப ப்ரொடக்டிவாக மாறுறது நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். ஸோ ஒரு நல்ல விலாக் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு உங்கள் கூட இந்த செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் அப்படின்ற டாப்பிக்கை ஷேர் பண்ணிக்கிட்டது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஸோ தட் மெனி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக வரப்போகுது. இந்த விலாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இனிமேல் என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல், கமெண்ட் in the comment box and share the video to many members so that அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். This is Chitra signing off from Chittu's Nest channel. Thank you for watching.